நீங்கள் தோசை லவர் அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாவு மிச்சம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கேப்சிகம், கேரட்டு, தக்காளி, அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் போட்டு அந்த வெஜிடபிள்லாம் சேர்த்து நான் சிம்பிளாக வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் தண்ணி சேர்த்த தேவையில்லை, ஏன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடும். வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த சூட்லேயே வந்து காய்கள்லாம் வந்தாச்சு. இதை அப்படியே வந்து மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கலாம். ஒரு சைட் வெந்த உடனே திருப்பி போட்டு வேக விடுங்க. சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெஜிடபிள் குட்டி குட்டி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் மாஸ்டர் இன்கிரியன்ட் என்னென்னு சொன்னால் கேப்சிகம் தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட ஃப்ளேவர். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.